சார், சிசிடிவி தான் பார்க்கணும். சரிங்க மேடம். டிரைவர் அந்த வழியா ஆக்சுவலா க்ளோஸா, அதாவது டேர்னிங்ல தான் ம் அந்த ஃபுல் கிரவுடு. ம் அவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு சொல்றாங்க, வயசானவர்னு சொல்றாங்க, அந்த ரோட்ல தான் படுத்திருப்பேன்னு சொல்றாங்க. ம் பட் நான் பார்த்ததும் இல்லை, எனக்கு தெரியவும் செய்யாது. ம் நாங்க வந்து மக்கள் எல்லாரும் ஆவுன்னு கத்துன உடனே நான் டக்குன்னு வண்டியில இருந்து இறங்கிட்டேன். ம் டிரைவர் வந்து நடுவுல இருந்ததுனால எல்லாம் கண்ணாடி தட்டவும் தட்டுன்னு தட்டுனாங்களா, அப்ப என்னன்னு தெரியாதனால நான் எதாவது நாய் பூனை குறுக்கால போயிருக்கோம் ம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வேகமா இறங்கி பார்த்தா க்ரௌடா இருந்தது. ம் நான் இமீடியட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணேன், ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணேன். அப்புறம் யாரும் வரலன்னொன்னே ஆட்டோ ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாச்சு. நான் ஆக்சுவலா கேரளால இருக்கேன், எங்க ஃபேமிலி மேரேஜுக்காக வந்தேன். ஸோ டிரைவர் வந்து அதை எடுத்துட்டு போனாரு. ஓகே. இதுதான் நடந்தது. அந்த ஏரியால சிசிடிவி கேமரா கேட்டிருக்கோம். ம் அந்த ஃபுட்டேஜ் வந்தாதான் தெரியாது அங்க என்ன நடந்ததுன்னு. சரிங்க மேடம். ஆனால் நீங்கள் போகலையா மேடம்? நீங்கள் இருந்தீங்களா காருக்குள்ளே? எப்படி மேடம்? இல்ல சார், நான் அந்த அந்த வண்டி வந்து ஆக்சுவலா ரிப்பேரு. ஓகே. ரிப்பேர் மீன்ஸ் வந்துட்டு இது பேட்டரி போயிடுச்சுன்னு பேட்டரி மாத்துறதுக்காக பைக்ல எடுத்துட்டு போனாரு. அந்த பைக் அங்க நின்ன உடனே ஒரே சத்தம் வந்தோடனே நான் இறங்கிட்டேன். ம் ம் இறங்கி என்னன்னு பார்த்தப்பதான் நம்ம வண்டி இடிச்சுதுக்கா அப்படின்னு சொன்னான் பையன். ஓகே. இமீடியட்டா அங்க வந்து வண்டி இடிச்சது நம்ம வண்டி. என் பேர்ல இருக்க ரேகாங்கிற பேர்ல தான் இருக்கு வண்டி, என்னோட வண்டி தான் அது. ம் 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 பேட்டரி ரிப்பேருங்கிறனால நம்ம சர்வீஸ் கொடுத்துருந்தோம், அதை எடுத்துட்டு வராங்க. ஓகே. அந்த பேட்டரி எடுத்துட்டு போன பைக்ல நான் வந்துட்டு தான் இருந்தேன். ஓகே. ஸோ வண்டி ஏறி இறங்கி இருக்குன்னு சொல்றாங்க. ம் ஆக்சுவலா நாங்க அதே ரோட்ல தான் நான் முன்னாடி வந்தேன். ம் அப்போ ஒன்றும் இல்லை. ம் ஸோ இமீடியட்டா வண்டி தட்டினோட நான் கதவை திறந்து உள்ள எட்டி பார்த்தேன்னா இவங்க எல்லாம் வண்டிக்குள்ள ஏறுறதுக்கு பார்த்தாங்க. ஓகே. என்னோட ட்ரெஸ்ஸு, சாரி, ஹேண்ட் பேக் எல்லாம் அதுல இருந்தது. ஓகே. ஸோ நான் வந்து அதை எடுத்து எனக்கு ட்ரெயினுக்கு போறதுக்காக நான் கிளம்பி வந்துட்டு இருந்தேன். ம் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருக்கோம் சார், அதுல என்ன நடந்ததுன்னு தெரியல. அவர் அங்கே ஆல்ரெடி படுத்திருந்தாரா, ஏன்னா அந்த இடத்துல அந்த ஒயின் ஷாப்ல இருந்து கிராஸ் ஆகி அவர் கொஞ்சம் கால் கையெல்லாம் வந்து நடக்க முடியாத ஆளாம். ம் அதனால அது கிராஸ் ஆனாரா, படுத்திருந்தாரா, உளுந்தாரா, எதுவுமே எனக்கு தெரியல. நம்ம வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா தான் தெரியும். ஓகே மேடம். சென்னையில் நடிகை ரேகா நாயரின் கார் மோதி சாலையோரம் படுத்திருந்த நபர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக அவர் விளக்கமளித்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.